40 வருஷமா தமிழ் பேராசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 30 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. 10,000 புத்தகங்களுக்கு மேல சேகரிச்சு தனி நூலகமும் அமைச்சிருக்காரு. தமிழுக்காக அவரு சைடுல இருந்து அவ்ளோ சேவையாற்றிட்டு வராரு. ஆனா, தமிழ்னு தூக்கி வச்சு பேசுற இந்த ஆட்சி, தமிழுக்காக என்ன பண்றாங்க? தமிழுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்க எனக்கு ஒரு பிரச்சனைனா கூட, எல்லாரும் எதிரா என் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்படி சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது அவர் வாழ்க்கையில? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என் பேர் நிர்மலா. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரோங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணா நகரில் தான் இருந்தோம். ம். இப்போ நாங்கள் உங்க பேர் சார்? என் பேர் எஸ் வெற்றிவேல். நானும் கூடுவாஞ்சேரி. ஓகே. என்ன பிரச்சனைமா போயிட்டு இருக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு லீஸ் அண்ணா நகர் வீட்டில் தான் நாங்கள் 28 வருஷமாக இருந்தோம். ம். நாங்கள் ஒரு வீடு லீஸுக்கு எடுத்தோம். ம். 2016 நாங்கள் ஜான்வரியில் நாங்கள் லீஸுக்கு வந்தோம். ம். அந்த வீட்டுக்கு 17 லட்சம் நாங்கள் லீஸுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு 2020க்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த வீடு பேங்க்கில் 1.5 கோடியில் இந்த வைகை எலக்ட்ரிக்கல்ஸ் முருகன் ராணிங்கிறவங்க வச்சுருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அது அது அவங்க அதாவது கடன் பத்திர வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினதை மறைச்சிட்டு எங்களுக்கு லீஸ்க்கு விட்டுட்டாங்க. ம். 17 லட்சத்துக்கு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ம். தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போலீஸில் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா எங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் காலி பண்ணிடுறோம், அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டேன், நைட்டோட நைட்டாக ஒரு தடவை வீடே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே இல்ல, உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? தெரிஞ்ச உடனே உங்க ஓனர்கிட்ட போய் கேட்டீங்களா? அது எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு மே மாதம் அன்னைக்கு பேங்க் பேங்க் வெளியில் ஒட்டிட்டாங்க. இந்த மாதிரி இந்த வீடை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்ட்டுன்னு. அப்போ இவர் வீட்டில் இருந்ததுனால இவர் போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எங்களுக்கு நான் இப்போ காலேஜில் வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் 17 லட்சம் கொடுக்கல. அந்த வீடு 3 போர்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் இருக்கோம். வீடாக மட்டும் இல்லாமல் அது லைப்ரரியும் எங்ககிட்ட ஒரு 10,500 புக்கு இருக்குது, 5,000 ஜேர்னலும் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் ஒரு பெரிய வீடாக பார்த்தது. அண்ணா நகரில் ஒரு பெரிய வீடாக பார்த்தது காரணமே இதுதான். வீடுக்கும் அந்த லைப்ரரி நாங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிறது. கமர்ஷியல் கிடையாது, லைப்ரரி கமர்ஷியல் கிடையாது, சர்வீஸ் மோட்டில் தான் நாங்கள் பண்ணணுன்ட்டுன்னு. கீழே இருக்காங்க, மேலேயும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம், எங்கள் பணத்தை கொடுத்துடுங்க, நாங்கள் காலி பண்ணிடுறோம். இப்போ கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது? யாருக்குமே அப்போ தெரியாது. அப்புறமா தெரியும். இந்த நாங்கள் எடுத்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க 1 மாசத்துக்கு நான் இப்படியே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நைட்டா முகப்பேர் பக்கம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அட்ரஸ் கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா பார்க்குறப்ப நாங்கள் கமிஷனர் கிட்ட கூட போய் லெட்டர் கொடுத்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு நீங்க போனீங்களா? போலீஸ்ல போய் கொடுத்தப்போ 3 மாசத்துல தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு அந்த முருகங்கிறவர், அந்த வைகை எலக்ட்ரிக்கல்ஸ் முருகன் 3 மாசத்துல தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ 3 மாசம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு பெரிய அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை. நான் தரேன்னா அந்த நம்பிக்கையிலே தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். அதுக்கு நாங்கள் கமிஷனர்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் பணம் எங்களுக்கு வேணும், இவங்க வீடை வேறு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் கமிஷனர், அப்போ சங்கர் தயாள் அவர் தான் இருந்தார். அவர் என்ன பண்ண, நான் டிசி கிட்ட அண்ணா நகர் போகிற வேலை இருக்குது, நான் டிசி கிட்ட பேசுகிறேன். டிசி ரோஹித் இருந்தார். அப்போ அங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கமிஷனர்கிட்ட போயிட்டு வந்தோம். இது மார்ச் மாதம் நாங்கள் போனோம் 2023. 4/4/23 இந்த வைகை எலக்ட்ரிக்கல்ஸ் முருகன் அந்த டிசி கிட்டேயே போயிட்டு ரோஹித் அவர்கிட்ட போயிட்டு, நான் இவங்களுக்கு வீடு குடியிருக்க தான் கொடுத்தேன், இவங்க லைப்ரரி அதுவும் உலகம்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எங்க மேல கேஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த டிசி என்ன பண்ணாரு, நாங்க எப்பெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்ஸ்காண்டு எங்க இருக்காங்க தெரியலன்னே சொல்லிட்டு இருந்த போலீஸ், இப்போ அந்த முருகனுக்கு ஜீப்ல அந்த முருகன் அண்ணாதுரைங்கிற K4ல இருந்து டிசி சொல்லி V5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அண்ணாதுரை அபிராமி டிரைவர் போட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சோடனே நான் அன்னைக்கு வீட்டில் நானும் என் பொண்ணு ஐடி ஃபீல்டில் இருக்கா. ஸோ அதுக்காக நானும் என் பொண்ணு கூடுவாஞ்சேரி போயிட்டோம்.
இவர் மட்டும்தான் இந்த அண்ணா நகர் வீட்டுல இருந்துட்டு இருந்தார். வீக்கெண்ட் ஒன்ஸ் இவர் வருவாரு, இல்லைன்னா நாங்க வருவோம். ஆனா இதுதான் இந்த நடந்துட்டு விஷயம் இருந்தது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த லீஸ் பண்ண வராம வீட்டு காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே தான் இருந்துட்டு அந்த இருந்தீங்க. வீட்டுல தான் இருக்கோம். போலீஸ் எங்களை என்ன அசூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா 17 லட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வீடு காலி பண்ணுங்க, ம். நீங்க காலி அது வரைக்கும் நீங்க காலி பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால தான் நானும் என் பொண்ணுமே கூடாஞ்சேரி போயிட்டோம். ஏன்னா பொண்ணுக்கு இங்கிருந்து போறது கஷ்டங்கிறதுக்காக போயிட்டோம். இவங்க நாங்க போலீஸ்ல போயிட்டு அங்க கமிஷனர் வரைக்கும் நாங்க போகணும்னு தெரிஞ்ச உடனே 2023 மார்ச் மாசம் நாங்க கொடுத்ததுனால ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு டிசி வந்து ஒரு அண்ணாதுரைங்கிற சப் இன்ஸ்பெக்டரும் அபிராமிங்கிறவங்களும் ஒரு ஜீப் டிரைவர் முருகனை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க உள்ள வந்தவுடனே ஒரு ரெக்வஸ்டா கூட கேட்கல, தர கிரில் கேட்டை வந்து அடிக்கிறாங்க, தர அப்படின்ட்டு. அது வந்து நாங்க அப்பதான் நாங்க டீ குடிச்சிட்டு அப்பதான் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன அது வந்து இப்போ திறந்த உடனே அவர் வந்து என்ன நீ என்ன பண்ணிடுற எதுவும் சரி நான் 17 லட்சத்தை கொடுத்துட்டு இருக்கேன், அப்ஸ்காண்டா நீங்க கூட்டிட்டு வரீங்க, என் 17 லட்சத்தை கொடுத்தா நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அன்னைக்கு இவர் மட்டும் தான் வீட்டுல இருந்தாரு. இவர் இருந்தாரு அன்னைக்கு வந்து முருகருக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு இது அதுக்காக கூட்டம் வந்துட்டு இருக்கு. நான் அன்னைக்கு வீட்டுல இருக்கேன். நானும் வந்து நான் வந்து சீஃப் லைப்ரரியனா இருந்தேன். அப்போ இவருமே தான் வேலை பார்க்குறாரு அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போது இவர் ஸ்கூல்ல இருந்தார். 33 இயர்ஸ் ஸ்கூல்ல இருந்தார். 2020 தான் இவர் வந்து தமிழ் ஹெச்ஓடியா ஜாயின் பண்ணினாங்க. இது நான் சொல்ல 23 இந்த ஆட்சியில தான். இப்போ அதுக்கு வரைக்குமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் கொடுக்கல, கொடுத்துருவோன்றாங்க. அந்த ஹோப்ல தான் நாங்க அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். சரி, அந்த ஹோப்லயே தான் நானும் பொண்ணு கலந்துட்டோம். போலீஸ் என்ன அசூரன்ஸ் கொடுத்தாங்க, நீங்க காலி பண்ணாதீங்க இருங்க, அதனால காலி பண்ண வேண்டாம், அதனால நீங்க இங்கே இவரு கஷ்டம் அவ்வளவு இந்த ஏஜ்ல இவர் வந்து அங்கிருந்து 33 கிலோமீட்டர் கூடாஞ்சேரியில காலேஜுக்கு வர்றது கஷ்டம். ஸோ அதனால இவர் இங்கேருந்து வருவார், நான் அங்கேருந்து வருவேன். நான் கூடாஞ்சேரியில் நான் காலேஜுக்கு ஒரே காலேஜில் தான். நான் இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா நான் 3rd ஃப்ளோர். அப்படிதான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த அண்ணாதுரை வந்துட்டு என்ன பண்ண, நீ சரிப்பட்டு வரமாட்டேன், நீ இப்போ வந்து இல்லை அபிராமி கிட்ட சொல்ல, அம்மா நீ கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி 10 பேர் வர சொல்லு, இவர் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய வீட்டில் விசாரிச்சாதான் சரிப்பட்டு வரும். நாங்கள் என்ன பண்ணினோம், முதல்ல உள்ளே வரும்போது நீ நாங்கள் ஒரு எஜுகேட்டடானவங்க. நான் எம்ஏ எம்எட் எம்எல்ஐஸ் படிச்சிருக்கேன். அவர் வந்து எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி அவர். அப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் என்ன வச்சிட்டு இருக்கோமா, காய்ச்சிட்டு இருக்கோமா, எப்படி நீ வந்து ஒரு லைப்ரரி வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு மேனஸாக வரணும் இல்லை, அப்படி தட்டிட்டு வந்துட்டு உள்ள அங்கே போய் ஸ்டேஷனில் விசாரிப்பேன்னு சொல்றது தப்பு இல்லையா இது? அது நான் வந்து பண்ணினோம். உடனே சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு அவ்வளோதான் வந்துட்டு, அம்மா வீடியோ எடு அபிராமி போயிட்டு அந்த ஆக்சுவலாக ஒரு பெட்ரூமும் கிச்சனும் மட்டும் தான் இருக்கும். மிச்சம் 3 ரூம், ஹாலு, 2 பெட்ரூமும் புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கோம். அம்மா வீடியோ எடு அப்படின்னு அப்போ ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஏன் வீடியோ எடுக்குதுன்றது எங்களுக்கு தெரியலை. என்ன நோக்கம்னா, அந்த முருகன் கூட சேர்ந்துட்டு இந்த பேங்க்ல போயிட்டு என்ன சொல்லணும், அவங்க குடி இல்லை லைப்ரரி தான் வச்சிருக்காங்கன்னா ஈஸியாக அவங்க பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். இது பேங்க்குக்கு இந்த போலீஸ் ஃபேவரா பண்ணுது. நாங்க கொடுத்த காசு யாருக்கு, முருகன், அந்த வைகை எலக்ட்ரிகல்ஸ் முருகனுக்கு ராணிக்கு வீடு லீஸுக்கு. இப்போ போலீஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு இது தானே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. ஸ்டாலின் வந்த உடனே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சிஎம் செல்லுக்கு கொடுங்க, 1 மாசத்துலயே உங்க பிரச்சனை தீர்ந்துரும்னு சொன்னாங்க. நான் உடனே அந்த 1100க்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் முருகனுக்கு 17 லட்சம் கொடுத்தேன், அவர் எங்க இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிச்சி எங்க பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கொடுத்தாச்சு. இன்னைய வரைக்குமே அதுக்கான எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் டிசி டேபிள்ல இருக்கு இதுதான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வீடியோ எடுத்தாங்க. அபிராமி வீடியோ எடுத்துட்டு அப்புறமா போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்ல. அப்போ எங்களுக்கு ஒரு என்ன நம்ம பண்ணிட்டோம், என்னத்துக்கு மிரட்டுறாங்க, என்னத்துக்கு வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவர் மறுபடியும் போயிட்டு கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்புறமா வந்து நம்ம வந்து இதுலயும் போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ்லயும் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க கலெக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா சார், இப்போ அதே வீட்டுல நீங்க 3 ஃபேமிலி தங்கி இருந்ததா மேம் வந்துட்டு சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க மட்டும்தான் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க 2 பேருமே அவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலைங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. நான் வந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சந்திக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. அப்புறமா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அதுக்கு போகிறேன், தீர்வு கிடைக்கல. அதுக்கு மேலே டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், தீர்வு கிடைக்கல. அதுக்கு மேலே ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், தீர்வு கிடைக்கல. கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், தீர்வு கிடைக்கல. அதுக்கு மேலே வந்து இது டிஜிபி ஆஃபீஸ் அதுக்கு போகிறேன், தீர்வு கிடைக்கல. ஹோம் செக்ரட்டரி அது போகிறேன், தீர்வு கிடைக்கல. முதலமைச்சருக்கு எத்தனையோ முறை எழுதுன, தீர்வு கிடைக்கல. நான் வந்து எழும்பூர் 13வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போட்டேன். முதல்ல வந்து ஒரு நீதிபதி வந்து சரி உங்களுக்கு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ட்டார் அந்த முருகன் ராணி மேலே. அதுக்கு வந்து
அது எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் பதில் மனு தாக்கல் பண்ணுறாரு. 1 வருஷம் என்னை கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க. 20 வருஷம். எதனால இல்ல என்ன ரீசன்னால எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொன்னாங்க? அதாங்க உண்மை. நான் வந்து கலெக்டர் உட்பட எல்லார் மேலேயும் புகார் கொடுத்துட்டேன். வேணும்னே புகார் கொடுத்துட்டேன். அதனால் இது மேலே இது சிவில் வழக்கு, இது மேலே வந்து எஃப்ஐஆர் போட முடியாது. எப்படி சிவில் வழக்காக முடியும்? இதில் முக்கியமான ஒரு இதுனா இப்போ வந்து அதை சொல்லிட்டாங்க. அங்கேயே எனக்கு நீதி கிடைக்கல. இதெல்லாம் வந்துட்டு வீடு ஜப்தி பண்றதுக்கு முன்னாடியே ஜப்தி பண்ணதுக்கு அப்புறமா அந்த நோட்டீஸ் ஒட்டினதுக்கு அப்புறமா? நோட்டீஸ்ன்றது பார்க்க போனால் யாருக்குன்னா அந்த முருகன் வந்து கீழ் வீட்டில் இருக்கிறான். அந்த வீட்டில் ஏதோ நோட்டீஸ் ஒட்டுறாங்க, கொண்டு போகிறாங்க. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் இது பின்னாடி வந்து இதை நான் முடிச்சுக்கிறேங்க. இது வந்து கொடுக்குறேன். இப்போ ஜூலை 29 அன்னைக்கு நான் கொடுக்குறேன். அவர் நீதிபதி என்ன சொல்கிறாரு, 4 வாரத்துக்குள்ள பதில் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. யாருக்கிட்டன்னா ஏடிஜிபிக்கு கொடுக்குறாரு. ஏடிஜிபி கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் 5 மாதம் முடிஞ்சிடுச்சு. 5 மாதம் முடித்தோம் அவர் வந்து பதில் கொடுக்கல. போய் நான் வந்து நேற்று தான் எனக்கு பதிவாளர்கிட்ட அந்த பதிவாளருக்கு உட்பட எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டை தகவல் பெறும் உரிமை சட்டப்படி கேட்டேன். கேட்டால் உங்களுக்கு வந்து பதில் அதெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டப்படி வராதுன்றாங்க. அது எப்படிங்க வராது? அது எப்படி வராது? இல்லை என்னது விஷயம்? நான் அதாவதுங்க நாட்டில் வந்துங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கே ஒரு விஷயம். அது என்னங்க மற்ற முக்கியமான கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு தொடர்பாக இப்போ வந்து பிரதமர் வந்து அங்கே அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தார், அவர் எவ்வளோ பயணத்துக்கு செலவு பண்ணாருன்னு கேட்டு வாங்குறாங்க தகவல் பெறும் சட்டப்படி. நான் என்னது விஷயத்த 5 வாரத்துக்குள்ளோ பதில் கொடுன்னு ஏடிஜிபிக்கு அனுப்பிச்சிக்கிறார் நோட்டீஸு. அது 5 வாரம் கிட்ட. நான் 2-3 முறை போய் பதிவாளர் அலுவலகத்திலே போனேன். பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க பூரா சார் அது 3 வருஷம் கழித்து தான் பதில் கொடுப்பாங்க, 3 வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க. அதில் பதிவாளருக்கும் நான் இது பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது அதுவும் வந்து இன்னும் கிடைக்காம இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நான் சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன், கடந்த 4 வருஷத்தில் காவல்துறை செத்து விட்டது, நிர்வாகம் செத்து விட்டது. ஏங்க நான் 17 லட்சம் கொடுத்துட்டேன். நான் வந்து உழைச்சி சம்பாதிச்ச காசு. நான் வந்து அக்ரிமெண்ட் காப்பி இதெல்லாம் வச்சிருக்கேன். அக்ரிமெண்ட் காப்பி எல்லாம் வச்சுருக்கேன். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, எந்த 17 லட்சத்தை கொடுக்காமையே அவன் வந்து ஒரு வக்கீலை வச்சு நோட்டீஸ் கொடுக்குறான். முருகன் தேனியிலேருந்து ஒரு ஜெயராமன் ஒருத்தன். என்னன்னா அதாவது அது ஒன்றுங்க 21/6/2024 வந்து கொடுக்குறான். என்னன்னா அவன் வந்து சுருக்கமாக அது 2.5 பக்கம் இருக்குது. நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கொடுத்துட்டேன். அதாவது இவர் என்னுடைய கட்சிக்காரர் முருகன் வந்து என்ன பண்ணிட்டாரான்னா 2021 திருப்பி கொடுத்துட்டாராம். 15 லட்சம் திருப்பி கொடுத்துட்டேன்றான். திருப்பி கொடுத்துட்டாராம். அப்புறம் இந்த 4 வருஷம் இருந்தேன் பாருங்க, நான் வந்து பொன்முடி சொல்கிற மாதிரி நான் ஓசியில் இருந்தேன்னா, நான் வந்து அந்த வீட்டில் அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 25,000 வீதம் இந்த 4 வருஷத்துக்கு கொடு. அப்புறமா வந்து நான் வந்து அவனுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டேன் இந்த முருகன்றவனுக்கு. அதுக்கு ஏதோ 80,000 கொடு. அப்புறமா வந்து நான் வந்து அந்த வீடை இப்போ நிறைய இடத்துல நொறுக்கி சேதாரப்படுத்திட்டேன். அதுக்கு வந்து ஒரு 30,000 கொடு. அப்புறமா அவருக்கு வந்து நான் வந்து மன உளைச்சல் பண்ணதுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டாராம். ஹாஸ்பிட்டலில் இதயம் தொடர்பாக கோளாறு ஏற்பட்டுச்சான். அதுக்கு ஏதோ 70,000 80,000 கொடு. மொத்தம் 1,61,15,000 நீ வந்து இன்னும் 15 நாளைகளை கொடு. அதாவது எங்கிட்டேயோ அல்லது முருகன்கிட்டேயோ கொடு. கொடுக்கலைன்னா உன் மேலே சிவில் கிரிமினல் எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன் அப்படின்னு மிரட்டலை. உங்களுக்குங்க ஃபோன் வந்துச்சுன்னா நான் ஃபோன் பண்ணலன்னு சொல்லிடலாம். மிரட்டலாக கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பிச்சிக்கிறான். திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிக்கிறான். திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்காரங்க எனக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்புகிறாங்க. நான் வந்து கூடுவாஞ்சலில் இருக்கிறேன். கொலை மிரட்டல் இது தொடர்பாக அந்த ஜெயராமன்ற 10 முறை எனக்கு கொலை மிரட்டல் விடுறான். 1.5 கோடி ரூபாய் மரியாதையாக கொடு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்ட்டு. நான் இப்போ அண்ணா நகரை விட்டுட்டேன். நான் இங்கே வந்து 1.5 வருஷமாக நான் வந்து குற்றவாளி மாதிரி கூடுவாஞ்சலில் உட்காந்துக்கிறேன். என்னங்க அத்தை இவங்க தமிழை வளர்க்குறேன்றாங்களே. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் 40 வருஷமாக நான் வந்து திருக்குறள் படித்து திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 10,000 தமிழ் புத்தகத்தை வச்சுருக்கேன். 5,000 தமிழ் இதழ்கள் வச்சு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பல தொலைக்காட்சி எனக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடே அறிஞ்ச ஒரு தமிழ் அறிஞர். எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 40 வருஷமாக புதுப்பிச்சுட்டு வரேன். நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில்லாம் படிச்சுக்கிறேன். எனக்கு சாதாரண வேலை ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு கூட கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 38 பேரை உதவி இயக்குனராக போட்டாங்க. எல்லாம் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் படித்தவங்கலாம் தமிழ் வளர்ச்சித்துறையில் போடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கடந்த 4 வருஷமாக ரொம்ப ரொம்ப அராஜகம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி அராஜகம் பார்த்ததே இல்லை. ஜனவரி 17 அன்றைக்கி நடக்குது. இதுக்கு வந்து உடனே அவனை கூப்பிட்டு விடுறாங்க, அந்த முருகன் ராணி. அவன் என்ன சொல்கிறான், எழுதித்தரான். இந்த மாதிரி வந்து நான் 3 மாதத்துக்குள் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு எழுதித்தரான். அந்த எழுதி கொடுத்த பேப்பர் அவங்ககிட்ட இருக்குது, திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன். அதை கொடுறான்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க அந்த காப்பியை? அந்த காப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். நான் வந்து ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன். சரி, இப்போ அவரு 17 லட்சம் திரும்ப கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா? அந்த திரும்ப கொடுத்ததுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்காங்களாமா? அதுதான் கேட்கணும். அது வந்து நான் வந்து இப்போ அதை வந்து கூட கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. அதாவது சும்மா வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்போனா எதுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் 20 முறை போனேன். ஒரு முன்னாடி 20 முறை என்னை மட்டும் கூப்பிட்டு விடுறாங்க. எழுத்தரப்பில் ஒரு முறை கூட கூப்பிட்டே விடலை. நான் 20 முறை போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ செலவாச்சுமா? 17 லட்சம் நான் கொடுத்தேன். அது இல்லாமல் எனக்கு வந்து 5 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு. அது ஒவ்வொரு வக்கீலுங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் 50,000 கொண்டா, 50,000 கொண்டா, 50,000 கொண்டா. இது வரைக்கும் 5 வக்கீல் மாற்றிட்டேன். 5 பேருக்கு 50,000 கொடுத்தேன். 2 லட்சம். அதெல்லாம் போயிட்டு வந்த செலவுகளும் உட்பட மன உளைச்சல் எல்லாம் சேர்த்தா தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆகுது. சரி, நீங்க இப்ப காவல்துறைக்கு எஸ்பி ஆபீஸ், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போனீங்க இல்லையா? எல்லா இடத்துல என்னதான் சொல்றாங்க, காவல்துறை என்னை வந்து அடிக்கிறாங்க, ரூம்ல கூப்பிட்டு அடிக்கிறாங்க. நான் சொல்லட்டு மாமா, நம்ம வந்து 4ஆம் தேதி சொன்னோம் இல்லையா, 23வது வருஷத்துல வந்து இந்த போலீஸ்லாம் வந்து வீட்டுல இருந்து பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் நம்ம கமிஷனர் கிட்ட எல்லாரும் கலெக்டர் எல்லாம் கொடுத்துட்டோம், லெட்டர் கொடுத்துட்டோம். 27/5/2024 அப்போ அன்னைக்கு நான் வரல, அண்ணா நகருக்கு நான் வரல. இவர் மட்டும் காலேஜுக்கு போயிட்டார். எனக்கு 4வது வீட்டிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் வீடை முருகன் வந்து உடச்சிட்டு உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை, இப்போ கீழ் வீட்டில் இருக்கிறாங்க, மேல் வீட்டில் இருக்காங்க, எங்கள் வீடை மட்டும்தான் உடைக்கிறான்னு சொல்லி 4வது வீட்டிலேருந்து ஒரு முருகன்றது, அவர் பேர் முருகன் தான், தண்ணி கேன் சப்ளை பண்ணுறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, உடைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், இவருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நம்ம வீடை வந்து முருகன் உடைக்கிறாராம், நீங்கள் வந்து நம்ம வீடு அந்த காலேஜ்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் நம்ம வக்கீல் இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ 2023 ஏப்ரல் நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தோம். என்னென்ன அப்ளை பண்ண 2 கேஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த வீடை வந்து பேங்க் டேக் ஓவர் பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியாமல் எங்கள்கிட்ட லீஸுக்கு அமௌண்ட் வாங்கினா, இதனாலையும் எங்களுக்கு இது சீட்டிங். ஸோ அதனாலையும் இந்த அண்ணாதுரை வந்து எங்களை வந்து மிரட்டினது. இது 2மே நான் வந்து கொடுத்துருந்தேன், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுத்துருந்தேன். 20 முறை கூப்பிட்டாங்க. ஒரு தடவை கூட அந்த சைட்லேருந்து போலீஸோ இந்த முருகனும் வரவே இல்லை. அப்போ என்ன வந்து அந்த மிரட்டினாங்கன்றது சாட்சி யார் மிரட்ட சொல்கிறீங்கல்ல, அவர் வந்து மிரட்டானா, அது சாட்சி நான் தான் இருந்தேன் வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு நான் வந்து சொன்னேன். அப்போ வந்து நான் ஜட்ஜுக்கிட்டே கேட்குறேன், வீடை அடமானம் வச்ச வீடை எங்களுக்கு கொடுத்தது இது சிவிலா கிரிமினலா? ஜட்ஜு கேட்டேன். இது வந்து சிவிலில் வராது, கிரிமினல் தானே. போலீஸ் வந்து இது எங்களை மிரட்டினது சிவிலா கிரிமினலா? அவர்கிட்ட ஜட்ஜிட்ட கேட்குறேன். இதுவுமே வந்து கிரிமினல் தான். 2மே சொன்னார். ஓகேம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் சைன் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய தரப்பில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இது சிவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேஸ் வந்து நமக்கு வந்து ஜூன் 7ஆம் தேதி தான் 2025 தான் நமக்கு வரப்போகுது, ரிசல்ட்டே வரப்போகுது. ஆனால் மே 27ஆம் தேதியே இவங்க வந்துட்டு வீடை பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. மட்டும் இருந்தாரா இல்ல அவங்க கூட ஏதாவது? முருகன் எங்களுக்கு வந்து வந்த போன் முருகன் மட்டும்தான். ஆனா பார்த்தா பவுன்சருங்க முருகன், ஒரு லேடி வக்கீல், அவங்க தான் வந்திருந்தாங்க. இந்த இடத்துல போலீஸ்காரங்க வரவே இல்லை. எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பீரோ ஆத்துனாங்க. 9 பீரோ இருக்கும் வீட்டுல. அத்தனை பீரோவுமே எல்லாத்தையுமே கொட்டிட்டு ஃபுல்லாக கொட்டியாச்சு. எல்லாத்தையுமே கொட்டிட்டு நாங்கள் அன்றைக்கி நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த வீட்டுக்கு அப்போ நாங்கள் மே 27ஆம் தேதி எங்களுக்கு மேலே விடலை. இவங்க எல்லாத்தையும் முடிச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 2 பூட்டு அந்த வீட்டுக்கு, 2 பூட்டையும் உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. என்னென்னா பேங்க் இது ஜப்தி பண்ணுச்சு. ஜப்தி பண்ண அந்த ஃபுல் வீடு தானே ஜப்தி பண்ணணும். அப்போ கீழ் வீடு தானே ஜப்தி பண்ணணும், மேலே இருக்கவங்களும் ஜப்தி பண்ணணும். அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா எங்களுடைய அமௌண்ட் 17 லட்சம், கீழே 6 லட்சம், மேலே 3 லட்சம். ஸோ இதில் ரொம்ப நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டே போலீஸ்கிட்ட எல்லாருக்கிட்டே போகிறது. அவங்கெல்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்களா, உங்கள் பணம் கிடச்சா எங்கள் பணம் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பேசாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபேவராக இவங்க இருக்காங்க இல்லைங்கிற, நம்ம பணமும் இருக்குது அங்கன்றது அந்த கவலை இல்லாமல்
நாங்க எப்போ உள்ள வரோம், நாங்க எப்போ வெளியில போறோங்கிற இன்ஃபர்மேஷன் முருகன் ராணி அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. இருந்தாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல, வரான் முருகன் வந்து உடச்சிட்டு அவங்க சொல்ல. 4வது வீட்டுல இருந்து சொன்னேன்னு போறாங்க. இவர் ஒரு வக்கீலோட, இவர் வந்து அங்க நான் சொன்னேன் நம்ம வக்கீலோட வீட்டுக்கு போங்க, தனியா போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கூடுவாஞ்சேரியில ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து பார்க்கும்போது இவரு காணும். எங்கன்னு கேட்டேன், அவர் சாப்பிடவே இல்லை. 3 o'clock இந்த இன்சிடென்ட் நடந்து ஃபோன் பண்ணி வந்துட்டு சாப்பிட டைம் இல்லை இவருக்கு. இவர் காணும். அந்த வக்கீல் சொல்றாங்க ஒரு ஆள் டீ குடிக்க போயிருக்காரு என்னன்னு தெரியலன்னு. இங்க பார்த்தா ஒரே நான் உங்ககிட்ட பணத்தை வாங்க விட மாட்டேன் நான் அப்படி இப்படி அந்த எங்க கிட்ட என்ன அவங்களுக்கு அப்ப தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அந்த வக்கீலை வச்சு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்குது. எனக்கு தெரியல என்ன பைத்தியம், நீ தானே எனக்கு காசு கொடுக்கணும், நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு புரியாம இப்பதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவர் கண்ணெல்லாம் கலங்கி ஆட்டோல வந்து வராரு. ஆட்டோக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன், என்ன அடிச்சுட்டாங்க போலீஸ்காரங்க. அடிச்சுட்டாங்களா? என்ன வந்து ரூம்குள்ள கூட்டிட்டு போய் முதுகுலயே தம்மு அடிக்கிறாங்க, மேல் சாப்பாடை போட்டு அடிக்கிறாங்க. நான் வந்து அடிச்சுட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த பாரு நீ மெலுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான் அந்த பாபு சப் இன்ஸ்பெக்டர். அங்கே அண்ணாத்துறை தான். இதுக்கு நான் சொன்னால் அடிச்சிட்டாங்களா? அதை இப்போ கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு அங்கே டெப்டி கமிஷனர் உதயகுமார்கிட்ட போய் சொல்கிறேன், அடிச்சிட்டாங்களா? ஆதாரத்தை கொடு. என்னத்தர ஆதாரம்? நான் அடிச்சிட்டதுக்கு அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இல்லாமல் நான் தான் ஆதாரத்தோட அது என்ன பண்ணாங்க கொண்டாங்க எல்லாத்தையும் அப்போ டெப்டி கமிஷனர் ஸ்நேகப்பிரியாட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்து உதயகுமார்னு ஒரு டெப்டி கமிஷனர்மா அவ்வளோ மோசமாக இருக்கிறாம்மா. ஒரு சாதாரண ஒரு ரவுடி மாதிரி பேசுகிறான். அவன்லாம் டெப்டி கமிஷனர். அவன் கூட ஒருத்தர் இருக்கிறான் பாருமா, ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் சப் இன்ஸ்பெக்டரான். அவன் வந்து என்ன கெட்ட வார்த்தையில் பேசுகிறாம்மா, கெட்ட வார்த்தையில் திட்டுறான். காவல்துறை யூனிஃபார்ம் போட்டுட்டு என்ன வேணா பண்ணுவீங்களோ? ஒரு பெரிய மனுஷர் போட்டுட்டு ரூம்ல சாத்தி வச்சு அடிச்சிருக்கீங்க, அது போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆதாரம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது எப்படி நம்மள அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் கேமராவோடய நம்ம ஃபுல்லா சுத்திட்டே இருப்போமா? எங்க அடிக்க போறாங்க, இதுக்கு நாங்க ஆதாரம் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் அவரை கூட எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாம இவ்வளவு மோசமாவா ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு காவல்துறை விட அணிஞ்சிட்டா நம்ம என்ன வேணா பண்ணிடலாம் என்ற தைரியத்துல பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இத்தனைக்கும் எங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர்மா, ஜாயின்ட் கமிஷனராக இருந்தவங்க. எங்கள் அப்பா தேவாரம் கமிஷனராக இருக்கும்போது நான் வந்து இத்தனைக்கும் நான் வந்து தமிழ் வாத்தியாராக இருந்தேன். இப்போ 2000 ஒரு 33 இவர் இத்தனை வருஷமா தமிழ் வாத்தியாரா இருந்து எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருக்காரு, PhD வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவரோட படிப்புக்கு அவர் பண்ணிட்டு வர சேவைக்காகவாவது ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்காம அவர் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு தமிழ்நாட்டுல படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமையில இருக்கவங்களுக்கே இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா அப்ப சாதாரண மக்கள்லாம் நீங்க எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு போலீஸ்காரர் அந்த முருகனுக்கு ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணிருந்தா ஆச்சரியப்படலாம்ப்பா. ஒருத்தர் மட்டும் இல்ல, அந்த K4 போலீஸ் ஸ்டேஷன்ல ரோஹித், பெனாசிர், விஜயகுமார்ங்கிற சப் இன்ஸ்பெக்டர் அங்க. இங்க V5ல அப்போ இருந்த ஷிபிக்குமார், ரத்னகுமார், அப்புறமா சந்திரன், பூபாலன், இவங்க எல்லாரும், அப்புறம் வரதராஜன் அசிஸ்டன்ட் கமிஷனர் வரதராஜன், அது ஒரு டீம் இருந்துச்சு. என்ன பின்னாடி முருகன்கிறவர் வெறும் வைகை எலக்ட்ரிக்கல்ஸ் வச்சிட்டு இருக்க ஒரு வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், அவ்வளவுதான். அவர் பெரிய பண பலமோ பெரிய ஆர்ட் பலமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், அவ்வளவுதான். படிப்பு கூட வெறும் DME படிச்சிருக்க ஒருத்தர் தான். அப்படி இருக்கிறவருக்கு அவருக்கு இவ்வளவு தூரத்துக்கு போலீஸ் ஏன் பண்ணுது எப்ப யோசிச்சு பார்த்தா, இந்த வீடு வந்து 2 கோடிக்கு போகுது. இந்த வீடை 1.5 கோடிக்கு வாங்கிட்டு அதுக்கு வட்டி கூட கட்டல. ஸோ கொஞ்சம் தான் வட்டி கட்டியிருக்காரு போல. அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி இது பிரைவேட் பேங்க்ல போனா கொஞ்சமா ஆயிடும். ஸோ இப்போ அந்த வீட்டோட மதிப்பு 2 கோடிக்கு மேல போகுது. அந்த வீட்டை குறி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ போலீஸ் போகுதுன்னு தெரியல. இந்த வரதராஜன் டீம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரம்மானந்தா, அப்புறமா முகமது, இவங்க எல்லாமே வந்து அப்புறம் இதுல அங்க நியாயமா இருந்த ஒரே ஒரு மனோகரன்ற ஒருத்தர் மட்டும்தான் ஜாயின்ட் கமிஷனர் இருந்தாரு. ஏன்னா இவருக்கு கொலை மிரட்டல் வருது. இந்த வீட்டுக்கு போனா கொலை மிரட்டல் எப்ப பார்த்தா. எனக்கு காலேஜ் வந்து மேடம் நீங்க கிளம்பிட்டீங்களா வீட்டுக்கு? இல்ல கிளம்ப போறேன். சாருக்கு கொலை மிரட்டல் வருது. அது எப்பவுமே வர்றது தானே, ஏன்னா இது அடிக்கடி வர்றது தானே. கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்புறமா அது ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு அப்புறம் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் போய் ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி அந்த நம்பர்லாம் எடுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ல எந்த கொலை மிரட்டல் வருதுன்னு சொல்லி எழுதி வாங்கி அவர் யாருக்கா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலை மிரட்டல் வரல. அப்புறம் அவரு டிரான்ஸ்பர் ஆகி தான் விஜயகுமார் வந்துட்டார். இங்க பிரம்மானந்தா அசிஸ்டன்ட் கமிஷனர் வரதராஜன் போய் பிரம்மானந்தா வந்தாரு, இந்த சிவகுமார் போய் முகமது வந்தார். இவங்க எல்லாம் வந்து இந்த சிவகுமார் தான் இருந்தார் இந்த வீடு பண்றப்ப. சிவகுமார் ரொம்பவே சப்போர்ட் முருகனுக்கு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு மே மாசம் அந்த வீடை உடச்சி எல்லாம் எடுத்து போய் நாங்க பார்க்க. அப்ப நம்மளும் மிரட்டுறாங்க, பூட்டை உடச்சிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களை உள்ள தள்ளி விடுவேன். யாரு? இந்த முருகன்.
உங்களோட things எல்லாமே எங்க உள்ள things இருக்கு. தான் உள்ள இருக்குது. எல்லாமே எங்களுடையது தான் இருக்குது. எல்லாமே எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. என்ன திருடாங்கன்றது எங்களுக்கு தெரியல. எல்லாம் நாங்க சாதாரணமா தான் நம்ம இருந்தோம். நம்ம வீடு நம்ம அங்கங்க எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அப்படின்ட்டு 4 அப்படியே பீரோட வச்சுட்டோம். லாக்கரை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தானாக்கா எல்லாத்தையும் திருடிக்கிறாங்க. அது கூட உன்னை எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க பாருமா. திருடன்னா என்னென்ன சார் எடுத்துட்டு போயிருக்காங்க? சும்மா வாட்ச் மோதிரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நகையெல்லாம் கூட அவருடைய செயின் மோதிரம் இங்கதான் எங்களுக்கு எல்லாமே நாங்க அண்ணா நகர் ஏரியான்றதுனால எல்லா ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கதான் இருக்கும். ஸோ என்னுடைய பேங்கிள் மட்டும் தான் ஒண்ணுதான் வச்சுட்டு இருப்பேன். 2 போட்டுருப்பேன்னா ஒண்ணு கட்டிட்டு வாட்ச் மட்டும் கட்டிட்டு போவோம். அதனால ஒண்ணு கட்டி வச்சு வாட்ச் கட்டுப்பேன். இவருடைய வாட்ச், இவர் செல்போன் 2000 ஒரு செல்போன், அப்பத்துல இருந்து இவர் செல்போன் வச்சுட்டு இருக்காரு. ஃபோன் இருக்கும். ஸோ எந்த ஃபோனும் தூக்கி போட மாட்டாங்க. ஸோ அதுல அந்த 2000 வாங்கின ஃபோன் எல்லாமே கலெக்ஷன்ஸ். ஃபோன் எல்லாம் எடுத்தாச்சு, செல்போன் எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் நாங்க எப்போ திரும்பி உள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாங்க மறுபடியும் ஜூலை 24 மறுபடியும் போட்டு உடச்சு உள்ள போறாங்க. அதுக்குள்ள இவங்க டைம் கொடுத்துட்டாங்க. கீழ் வீடு மேல் வீடு டைம் கொடுத்து நீங்க காலி பண்ணுங்கன்னு அவங்கள அழகா பேக் பண்ணி அவங்க காலி பண்ணி அவங்களுக்குலாம் காசு செட்டில் பண்ணிட்டாங்களா? இல்ல பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. எங்களை என்ன சப்போர்ட் என்னன்னு தெரியாது. அவங்க திங்ஸ் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஜூலை 24 அன்னைக்கு முருகனே, இந்த வைகை ஆக்டிவிஸ்ட் முருகனே போனை பண்றான். அந்த ஹவுஸ் ஓனர் இவருக்கு போன் பண்றான் காலேஜ்ல. சார் உங்க வீடு திறந்து இருக்குது, நீங்க தானே ஐயாப்பா பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு போனீங்க, அப்புறம் எப்படி திறப்பாங்க? திறந்து இருக்குது. நான் உள்ள மேலே ஏறி பார்த்தா உங்க பீரோ எல்லாம் களைஞ்சு கிடக்கு, எல்லா பீரோல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி கீழே கொட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றான். உடனே இவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. முருகன் ஃபோன் பண்றான், இந்த மாதிரி பீரோ எல்லாம் தடைஞ்சிருக்காங்க. நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். கரெக்டாக மே 27 நடிச்சிட்டாங்க. கரெக்டாக ஜூன் 10 அன்னைக்கு எனக்கு முதுகு வலி உட்பட நான் பட்டுக்கிட்டே இருந்தேன் கொண்டேன். அப்புறம் கரெக்டாக ஜூன் 10 அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன். கமிஷனர் ஆஃபீஸ் அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு பொதுமக்கள் சந்திக்கிற நேரத்தில் தான் போகிறேன். நான் மற்ற நேரத்தில் போகலை. போயிட்டு நான் உட்காந்துட்டு கமிஷனரை பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிறேன். அப்போ லத்தான்னு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கேடரில் இருக்குது, மனு வாங்குற பிரிவில். நான் கமிஷனர்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொடு, நீ எல்லாம் கமிஷனர்கிட்ட பார்க்கக்கூடாது, நீலாம் பொதுமக்கள் நீ என்னவா இருந்த அப்படின்ற. நான் நான் தமிழ் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். நான் எப்படின்னா நீ அப்போ கூட பொதுமக்கள் கேடரில் தான் வருவேன். அது அங்கே போய் ஒரு இன்ஸ்பெக்டர் பாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அப்போ கூட ஒருமையில தான் பேசுவேன். ஆமாம், அது கொடுன்ட்டு என்கிட்ட மனுவை வாங்குது. நான் புடுங்குறாங்க கையில் பிடுங்கி கொண்டு போகுது. என்ன அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் மனு வாங்குற செக்ஷனில் ஏறத்தாழ ஒரு 15 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆண் இருக்கிறாரு. அந்த 15 பேரும் ஒவ்வொருத்தர் அண்ணா நகர் பிரிவு, இந்த பிரிவு, அந்த பிரிவு போட்டுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஹெட்டு மாதிரி இந்த பெண்ணை போட்டு வச்சுருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் கேட லத்தான்றது அது கூட எல்லாமே சிசிடிவி கேமராவில் இருக்கும். அப்புறம் அங்கே மக்கள் தொடர்பு அதிகாரின்னு உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லாம் அன்யூனிஃபார்மில் உட்காந்துக்கிறாங்க. அதே போல அன்னைக்கும் என்னை அடித்தது கொண்டது திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும். இதை விட ஒரு கொடுமை என்னென்னா, போன வருஷம் ஜூலை 3 அன்னைக்கு போகிறேன். தீஷா மிட்டல் அப்படின்றவங்க ஜாயின்ட் கமிஷனர். அவங்கக்கிட்ட நான் போய் இது பண்ணிட்டு போய் கேட்குறேன். போனேன், இது பண்ண இப்படி நான் கையை நீட்டி எதுக்கு பேசுகிறேன், கையை கட்டிட்டு பேசுகிறேன். கையை கட்டிட்டு பேசுகிறேன், எப்படி கையை கட்டிட்டு பேசணும் அப்படி இப்படின்ற. அதுக்குள்ளே காலிங் பெல் அடித்து அந்த பிரம்மானந்தாவை கூப்பிட்டு, இன்னொரு 4 போலீஸை கூப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன இவரை பிடிச்சி வெளியே தூக்கி போடு அப்படின்னுது. டெப்டி கமிஷனர் ஆஃபீஸர் என்னை வெளியே தூக்கி போடுவார். நான் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னை அப்படியே பிரம்மானந்தாவும் இன்னும் 2-3 போலீஸும் என்னை காலை பிடிச்சி கொண்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க. இது வீடியோ எடுக்குது தீஷா மிட்டல். நான் என்னை மட்டும் செல்ஃபோன் வச்சு வீடியோ எடுத்து இவரை தூக்கி வெளியே கொண்டு போய் போட்டுவாங்க. போகும்போது இங்கே அடிச்சுக்கிட்டேன், அங்கே அடிச்சுட்டேன். என்னங்க அர்த்தம்? அதாவது ஒரு வயசு நான் என்னங்க அது என்னோட காசை கொடுன்னு கேட்டது இவ்வளோ பெரிய கொலை குற்றமானு நான் கேட்குறேன். இது இத்தனைக்கும் இவங்கெல்லாம் தமிழை வளர்க்குறேன்றாங்க இல்லைங்க. இது என்னங்க கேவலம். நான் என்னங்க அங்கே இருந்தேன். நானும் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தேன். 10,000 புத்தகம் நான் சேகரித்த புத்தகத்தை வச்சு நான் லைப்ரரி நடத்திட்டு இருக்கிறேன். இவர் லைப்ரரி கமர்ஷியல் பண்ணுறாரு. இவர் குடும்பம் நடத்துறதுக்கு இதுதான் என் மேலே கம்ப்ளைண்ட்டு. குடும்பம் நடத்துறதுக்காக அந்த வீடை விட்டேன், இவர் லைப்ரரி வச்சு கமர்ஷியல் பண்ணுறாரு, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அவன் யார்கிட்ட கொடுக்குறான்னா டெப்டி கமிஷனர் ரோஹித்ன்றவங்கிட்ட கொடுக்குறான். டெப்டி கமிஷனர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீப் கொடுத்து அண்ணாதுரைன்ற சப் இன்ஸ்பெக்டரு, அபிராமின்ற போலீஸு, இவன் எல்லாம் ஜீப்பில் இறங்குறாங்க. போலீஸ் ஜீப்பில் இறங்குறாங்க. அன்னைக்கும் ஜூலை 24 அன்னைக்கும் போலீஸ் ஜீப்பில் இறங்குறான். போலீஸ் ஜீப்பில் குற்றவாளி வருவான். அதே சமயத்தில் இது அதுதான் அன்னைக்கு 24 அன்னைக்கு ஃபோன் வந்த உடனே நாங்கள் 2 பேரும் ஓடி போய் பார்க்குறோம். அப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மீடியா வந்துருச்சு. எனக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லா வரைக்கும்
100ஆம் நம்பர்லேருந்து ஒருத்தர் கூட வரல. ஃபோன் அடிக்க 100ஆம் நம்பர்லேருந்து வரவே இல்லை, யாருமே வரவே இல்லை, போலீஸ் வரவே இல்லை. ஸோ மீடியா மட்டும் வந்து எடுத்துட்டு சரி கிளம்பிட்டாங்க. கொண்டாட்டில் எல்லாரும் போயிட்டாங்க. மீடியா இல்லைன்னு நினச்சப்ப டிவி வந்துருச்சு. வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போது தான் போலீஸ் வேன்ல தான் வருவார் இவர் முருகன். அவர் தனியா பைக்ல எதுல வர மாட்டாரு, பாதுகாப்போட போலீஸோட தான் வராரு. அப்ப வரும்போது தான் கேட்கும் போது நீ எப்படி சொல்ற, நீ எப்படி போனோ அந்த ஒரு வீடியோவும் இப்ப இருக்குது, காட்டுறேன். மோட்டர் இது திறந்த உடனே நான் தான் வந்து ஃபுல்லா போனேன். நீங்க தான் கூட்டு போட்டீங்க. அதாவது நீங்க எப்படி போனீங்க, உள்ள போனீங்க, அததான் கேக்குறேன். என்ன क्वेश्चनனா அதாவது பேங்க் வந்து சீல் போட்டாச்சு. கரெக்ட்டா? சீல் வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும், பேங்க் கிட்ட இன்டிமேட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி திறந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு பேங்க் கிட்ட சொல்லல, நேரா போயிட்டு எப்படி ஓபன் பண்ணீங்க? இந்த கதவு திறந்திருக்கு, பேக் சைடு திறந்து உங்களுக்கு ரைட் சைடு இல்லாத போது எப்படி போனீங்க, உள்ள எப்படி போனீங்க? ஒன்னு போலீஸ் சொல்லணும், இல்ல பேங்க் சொல்லணும். நீங்க யாரும் சொன்னீங்க? காது திறந்தது காமிங்க. நான் வந்து உள்ள போனேன். மோட்டர்ல வந்து லாக் பண்ணது வேற போறீங்க. எப்படி உள்ள போறீங்க? அது மட்டும் திறந்து இது வேற நீங்க எப்படி உள்ள போறீங்க? திறந்தது இது திறந்தது. நான் மேல படி இந்த கேட் உள்ள இங்க இருந்து பார்த்தா இந்த கேட் ஏங்க உள்ள எப்படி போனீங்க? எப்படி மேல போனீங்க? நீங்க உள்ள எப்படி போனீங்கன்னு சொல்லுங்க. படிச்சவங்க போனாங்க. எப்படி போனீங்க? அதுல எப்படி போனீங்க? உள்ள இருந்து போறீங்க. இல்ல சார், இது வந்து ஓபன் பண்ண உள்ள இது வழியா வந்து ஃபுல்லா எப்படி ஓபன் பண்ண அந்த கேட்டும் பூட்டிருக்கு, இது முடிவா வாருங்க சார். ஏங்க நீங்க உள்ள போனது எப்படி போனீங்க மட்டும் சொல்லுங்க. இல்ல சார், இல்ல சார், இத விட்டுருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள எப்படி போனீங்க? இதுக்குள்ளே வரல யாருமே. இப்ப எப்படி உள்ள போனீங்க? புரியுது சார். உள்ளே இப்ப எப்படி போனீங்க? இல்ல சார், இந்த கதவு திறந்தது. ரைட் சார். நீங்க அந்த கதவாண்ட எப்படி போனீங்க? ஆபீசர் பேக் தான் திறந்தது. உள்ள திறந்த உடனே வந்து நீங்க எப்படி அங்க போனீங்க? ஜம்ப் பண்ணி போனீங்க? ஆமா சார், ஜம்ப் பண்ணி போனீங்க. இல்ல திறந்தது அப்படியே இது பண்ணிட்டு போனா யாரா ஜம்ப் பண்ணி போனது? ரைட் சார். இதெல்லாம் கலட்டி போடுறது நீ எப்படி சார் சொல்ற? நாங்களே அப்படி நிக்கிறோம் சார். இவங்களை கூப்பிட்டோம் வீடியோ திறந்துருக்கு அப்படின்றத நான் போனேன். நான் வேற எதுவும் இல்லை. சாவி எடுத்துட்டு வந்தேன், போட்டு சாவி எடுத்துட்டு வந்தேன் கையோட. ரைட்ஸ் கிடையாது. ரைட்ஸ் இல்லாதப்ப நீங்க எப்படி ரைட்ஸ் சொல்லி எப்படி எடுத்தீங்க? நீங்க எப்படி ஜம்ப் பண்ணீங்க? எப்படி ஜம்ப் பண்றது அத்துமீறல் தானே அது? திறந்துருக்கு. நம்ம ஸ்டேஷன் அவர் கூட்டு வந்தது ஸ்டேஷன் வரேன் சார். அவர் எந்த கவலையும் இல்லை, அவர் கூட்டு வந்தது. நான் தான் போனேன் மேலே. அதுதான் 2 பக்கம் பூட்டி இருக்குல்ல, கது பூட்டுக்கல, காம்பவுண்ட் வால் இருக்கிற அந்த கது பூட்டி இருக்குல்ல. அப்போ எப்படி போனேன்? எகிரி குச்சி போனேன். நீ எப்படி அது திறந்துருக்கு, நீ கீழே இருந்து பார்க்குறேன்னா நீ யாருக்கு ஃபோன் பண்ணணும்? பேங்க்காரன் ஃபோன் பண்ண, நீ தானே சீல் வச்சுட்டு போனேன், கது திறந்துருக்குப்பான்னு சொல்லணும். இல்லை போலீஸ்க்கு நீ சொல்லணும், நீ தான் போலீஸ்க்குலாம் ஃபேவராக இருக்கு, நீ எல்லாம் சேர்ந்து பண்ணுது. மேலே போனேன் இதை பார்த்தா அவனு அப்புறமா எங்களை அன்னைக்கும் எங்களை மே 27ஆம் தேதி எங்களை வீட்டை விட்டு எங்கள் வீடை காட்டல. 24ஆம் தேதி ஜூலை மாதம் அன்னைக்கும் எங்களை காட்டவே இல்லை. அப்புறமா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு அப்புறம் நாங்கள் வந்து கேஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி போட்டு உடச்சிட்டு போனாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது, பேங்க்காரன் தான் கொடுக்குற ஃபர்ஸ்ட். அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் வீடு, யாருடைய பொருள், யாருடைய பொருள் உள்ள இருக்குது. இப்ப நம்ம ஒரு வீடு வாடகை எடுத்து வந்து அது எங்களுடைய வீடு, அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வாடகை கொடுத்து நம்ம வீடு இருக்கிறோம், லீஸுக்கு இருக்கிறோம், 17 லட்சம் நாங்க கொடுத்துறோம். இப்ப பேங்க்காரன் தான் கம்ப்ளைண்ட். எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க? 17 2 வருஷம். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 15 லட்சம் கொடுத்து 2 வருஷம் இருந்தோம். நீங்க இன்னும் 2 லட்சம் கொடுங்க, இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொன்னாங்க. வாங்கிட்டு மார்ச் மாசம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் மே மாசம் ஒட்டுறோம். ஸோ அப்போவே இவங்களுக்கு வந்து பிப்ரவரியிலே வந்துச்சு வீடு டேக் ஓவர் பண்ண போகிறோன்னு. ஸோ மே மாதம் ஒட்டியாச்சு. அப்போவே அது பண்ணியிருக்கணும்ல, அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி தானே போயிடுச்சு. இது நடந்து 19 நாங்கள் போலீஸ்லாம் கொடுத்தோம். அப்போல்லாமே ஸ்மூத்தாக தான் கொடுத்துருவோம் நம்பிக்கை எங்களுக்கும் இருந்துச்சு, கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த 23 23 ஸ்டார்ட் ஆச்சு. வந்து 24 நீ பூட்டை உடச்சிட்டு போயிட்ட. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மறுபடியும் நாங்கள் போகிறோம். அப்பதான் எங்களை கேஸ் கொடுக்க சொல்றாங்க. அப்ப பிரம்மானந்தா, முகமது எல்லாருமே வராங்க. எனக்கு ரத்னகுமார் மேல நம்பிக்கை இல்லை, கிரைம் இன்ஸ்பெக்டர் மேல, சந்திர மேல. அப்ப முகமது புதுசா வந்துட்டு நல்லா பண்ணுவாருன்னு முகமது நானும் எல்லாம் மேல ஏறி போய் பாக்குறோம். அப்போ நீங்க மேல வராது, கீழே இருங்க, நான் பொண்ணுதான் போவோம். அலங்கோலமா இருக்குது வீடு. பார்த்தனா சிலிண்டர் வால்வ கழட்டி வச்சிருக்கு, குழாவை திருப்பி வச்சிருக்கு, மிக்சி திருடி போயிருக்கான், வேக்கம் கிளீனர் திருடி. இவர் தண்ணி குடிக்கிறதுக்காக ஜக் வச்சிருந்தேன் கெட்டில், அதை திருடிட்டு போயிருக்கான். வாட்ச் அப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியும். எனக்கு உள்ளே போகும்போது வீடு ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்குது. என்ன திருடு போச்சு ஒன்று பார்க்குறோம். அப்போ முகமது கூட வந்தார். பர்னர்லாம் காணும், ரெகுலேட்டர்லாம் பிரிஞ்சுருக்காங்க, மிக்சி கூட. அவரும் பார்த்துட்டு இருக்காரு.
முகமதும் கூட இருந்துதான் ஒரு போலீஸ்கார இல்லாம நம்ம அதுல கூட வீடியோ இருக்கிற மாதிரி. எடுத்தீங்களா? எல்லாம் நம்ம அவங்க மட்டும் வீடியோ வீடியோ எடுத்தாங்க, அவங்க எடுக்கக்கூடாதுன்னு வீடியோ எடுத்தாங்க, அவங்க நான் எடுத்தாங்க, அவங்க வீடியோ எடுத்தாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க, fingerprints எல்லாம் கூட போலீஸ்காரங்க வந்தாங்க. வீடியோ எடுத்தாங்க, பேங்க்காரன் ஒருத்தர் வீடியோ எடுத்தாங்க. ஆனா எங்களை மட்டும் வீடியோ எடுக்கும், எங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து பண்ணும்போது கூட நாங்கள் டிரைவர் சொல்ல வீடியோ எடுமான்றாரு. அடுத்த எங்களை வந்து பணி செய்ய விடாம பண்றீங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கீழே இருந்து நீ மேலே பண்றது, நாங்கள் வீடியோ என் பொண்ணு எடுக்கிறது இப்படி பண்றோம். அப்போ எங்களை எவ்வளோ டார்ச்சர். நான் எங்க பொருள் போயிருக்கு, என்ன பண்ணிருக்காங்கன்னு காமி. நான் சொல்றேன் கலைஞ்சிச்சுன்னா கலைஞ்சிச்சுன்றது நான் காட்டணும் இல்ல. அப்ப எங்களை எடுக்கவே விடல. இந்த வாரம் நாங்க அப்புறமா போயிட்டு இந்த வீடு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் நாங்கள் கமிஷனர் கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்பதான் போகணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு சொல்லிட்டுன்னு. அப்போ இந்த முகமது 17 லட்சம் சேர்த்தே போடுங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு நாள் சொல்றாங்க, உங்க பொருள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலைன்னா, ஆகஸ்ட்ல கொடுத்தோம், செப்டம்பர் மாசத்துல நீங்க பொருள் எடுத்துட்டு போகலைன்னா நாங்க கூட குடோன்ல போட்டுருவோம், அதுக்கான பணத்தை நீ வாடகை நீங்க தான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் உங்க பொருள்லாம் காண போச்சு, நாங்க பொறுப்பு இல்லைன்னு 1.5 நாள் கொடுத்தாங்க. நான் என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், என் பணத்தை கொடுத்தா ஒரு வாரத்துல காலி பண்ணிடுறேன்னு தான் நான் எல்லா இன்டர்வியூல எல்லாத்துலயும் நான் சொன்னது அதுதான். 1.5 நாள் கொடுத்துமா மொத்தத்தை தூக்குதுன்னு 1.5 நாள் நாங்கள் காலி பண்ணோமா அந்த வீட்டை. நாங்க செப்டம்பர் 28ஆம் தேதி அந்த வீடு காலி பண்ணி நாங்க போயிட்டோம். அப்ப என்ன இருக்கு, பணமும் கொடுக்கல. போலீஸ் அத்தனை அவ்வளோ எல்லாம் ஒட்டுமொத்த இந்த V5 போலீஸ் ஸ்டேஷனும் இந்த K4 போலீஸ்லும் இப்ப பணம் கொடுக்காமலே பணம் கொடுத்துட்டதா வேற சொல்லிட்டு உங்ககிட்ட புரியல. அப்புறமா தான் அந்த முருகன் வந்து அந்த நடந்துச்சு 24 ஜூலை போது, அப்பதான் இந்த மீடியா வந்து எடுக்கிறப்போ என் தங்கச்சி கேக்குது, இவங்களுடைய பணத்துக்கு என்ன அப்படின்னு என் அட்வொகேட் பேசுவாருன்னு. அப்பவும் எங்களுக்கு புரியல. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, இவர் 2021லயே எங்க 10 லட்சம் கொடுத்துட்டாராம், நாங்க வீடு காலி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோமா. அன்னையில இருந்து இந்த 24ஆவது வருஷத்து வரைக்குமே மாசம் 25,000 ரூபான்னு சொல்லிட்டு தான் போட்டு இதெல்லாம் ஒண்ணு. எப்படி கொடுத்தா, நாங்க கொடுத்ததுக்கான நாங்க செக் கொடுத்தோம், 15 லட்சம் நாங்க செக் கொடுத்து அதோடைய PF பணம் எவிடன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். PFல இருந்து அவருக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது, அதுல இருந்து நாங்க செக் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அப்புறம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் செக் கொடுத்து, இல்லை எனக்கு கேஷா கொடுங்கன்னு அதை கேஷா மாற்றி 2 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அது நீ கேஷ் இல்லைன்னு நீ சொன்னாலும் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் 10 லட்சம்ன்றது அவனே, நாங்களே 15 முதல் இல்லை 17ன்னு சொல்லுவான் அவனே, ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி. அப்போ எப்படி நீ லெட்டர் கொடுத்த, எப்படி அந்த வக்கீல் எப்படி பேச முடியும்? நீங்க இப்ப நான் என் சைட்ல இருந்து ஒரு டைம் கேட்டுக்கிறேன், அவங்க சைட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வந்ததா? ஒரு பைசா வரல, ஒரு பைசா. ஒரு முக்கியமான கேள்விமா, அவங்க வந்து சொல்றாங்கல்ல இவ்வளோ முருகன்லாம் என்கிட்ட, நாங்கள் வந்து 1 வருஷமாக கேஸ் நடந்துச்சு, 20 முறை போயிட்டு வந்தேன் தர்மபுரி. எனக்கு எதிர்த்த தரப்புலேருந்து அந்த முருகனும் அந்த திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்காரங்கள யாருமே வரல. 20 முறையும் எதிர்த்தரப்பு வரவே இல்லை. இவன் உண்மையிலே கொடுத்துருந்தா நான் கொடுத்துட்டேனேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் தான் இப்போ லட்சம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா வந்து இது பாருங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. எங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு DMK ஆளு இருக்கணும், இல்லைன்னா போலீஸ்ல இருக்கணும். அங்க இருக்கிற MLA-வா இருக்கிற மோகன் கிட்ட எத்தனையோ முறை பேசியாச்சு. மோகனுடைய மகன் வந்து கார்த்திக்ன்ற ஸ்டூடெண்ட்னு தெரியும். அவர்கிட்ட கேட்டா இது ஏன் லிமிட்ல வராது, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அண்ணா நகர் தான் வரும், இது உங்களுக்கு வில்லிவாக்கு தொகுதியில தான் வரும், அங்கதான் பார்க்கணும் அப்படின்ற. சார் நீங்க உங்க பையன் வந்து என் ஸ்டூடெண்ட் தான் சார், நீங்க உங்களால பண்ண முடியும் சார், எப்ப போன் பண்ணா எடுக்கிறாரு. ஆனா ஒரு MLA கூட பண்ண மாட்டேங்கிறார், உதவி பண்ண மாட்டேங்கிறார். K4 வந்து அவங்க வீட்டுல இருந்து நடக்கிற தூரத்துல தான் இருக்குது. K4ல எப்போ ஃபோன் பண்ணாலும் 20 முறைக்கு ஃபோன் பண்ணிட்டேன். 20 முறை ஃபோன் பண்ணாலும் அந்த MLA திமுக MLA தான், அவங்க பையன் வந்து என்கிட்ட படிச்சவன் தான். பணம் தானே கொடுத்தோம், லீஸுக்கு தானே கொடுத்தோம். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இதுக்கு இவ்வளோ போலீஸ், எங்களை இதுக்கு டார்கெட் பண்ணுது? இப்போ முருகன் தானே சொல்லணும், இப்போ சூழ்நிலை எனக்கு சரியில்லை, நம்ம பணம் நான் கொடுக்கலன்னா உங்களை ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துடுறேன், பேங்க்காரன் ஏதோ பண்றான், அவன் தானே. முருகன் நம்பர் வச்சிருக்கீங்களாமா? முருகன் நம்பர் இருக்குமா? முருகன் நம்பர் இருக்குது, அதை கொடுக்கலாம். அவன் எடுக்க மாட்டான், இவனுக்கு எடுமா. அந்த 1.5 கோடி கேட்டு மிரட்டினானு அவன் நம்பரும் இருக்குது, வக்கீல். எங்க அட்வொகேட்ட பேசுங்க, அவன் நம்பர் அட்வொகேட்டுக்கிட்டே பேசுங்க. கொடுத்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க உங்க பணத்தை வந்து 21லயே 10 லட்சம் கொடுத்தீங்க, எந்த மோட்ல கொடுத்தீங்க? மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன? அந்த 17 லட்சத்துக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன? வணக்கம் சார், ஜெயராமன் சார். சார் நாங்கள் ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார், தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து. என்ன நிகழ்ச்சிங்க? தீர்வை தேடின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஜெயா டிவில. சார் எங்க நிகழ்ச்சிக்கு வெற்றிவேல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர் வெற்றிவேல் எங்க இருந்துங்க? சென்னை தான் சார்.
சரிங்க சார். உங்களுக்கு முருகன் தெரியும் இல்லையா? முருகன் எந்த ஊருக்கு மேடம்? எலக்ட்ரிக் கடை வச்சிருக்காரு முருகன். தெரியலைங்களே சார். இல்லை சார், அண்ணா நகரில் வந்துட்டு இங்கே வெற்றிவேல்ன்றவர் வந்துட்டு ஒரு வீடை லீஸ்க்கு எடுத்து வாடகைக்கு தங்கியிருக்காரு. 17 லட்சம் கொடுத்து லீஸ்க்கு இருந்திருக்காரு. சரிங்க. பட் அந்த வீட்டு மேலே வந்துட்டு கடன் வாங்கி அதை மறைச்சு தான் வந்துட்டு லீஸ்க்கு இவங்களுக்கு விட்டுருக்காங்க. சரிங்க. அந்த கேஸில் நீங்கள் தானே வந்துட்டு சம்மந்தப்பட்டு வெற்றிவேல்ன்றவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்ததா சொன்னாங்க. நீங்கள் தானே? ஞாபகம் இல்லைங்களே மேடம். சார், உங்களோட கிளைண்ட் நேமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை, நீங்கள் வாட்டுக்கு குத்து மதிப்பாக ஃபோன் போட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 5 மணிக்கு இப்போ தான் 5:05 தான் எந்திரிப்போம். இது 5 o'clock தான் சார். தெரியல, நான் நிறைய வழக்குகள் நம்ம ஆஜராகிறோம். எல்லா வழக்குகளுடைய பெயரும் சொல்ல முடியாது இல்லைங்க, மைண்டில் வச்சிருக்க முடியாது. எல்லா வழக்குகளும் நினைவுல வச்சிருக்க முடியாது இல்லை மேடம். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில். போன வருஷம் இதே நாளில் காலையில் என்ன உணவு, மதியம் என்ன உணவு சாப்பிட்டீங்க, என்ன உடை உடுத்திருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்குமா ஒரு மனிதனுக்கு? அதுதான் நீங்க கேட்கறது. நம்ம சாப்பிட்றதுதான் நம்ம உடை தான் அது. பட் அதே சமயத்துல வந்து அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால கேட்கக்கூடிய விஷயத்த வந்து கேட்கிற விதம் இருக்கு, ரைட்டுங்களா? அதனால வந்து நீங்க அஸ் அ ரிப்போர்ட்டரு, அஸ் அ டிவில இருந்து நீங்க கேட்கறோம்னு சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நான் பேசுறேன். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க ஐடி கார்டை நான் பார்க்கல, என்னோட ஐடி கார்டை நீங்க பார்க்கல. மொட்டையா நீங்க கேள்வி கேட்டா அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ன்ற அவசியமே எனக்கு இல்லை. நேருக்கு நேரா வந்து சார் ஐ எம் சோன் இது ஐடி கார்டு இருக்கு சார், நான் உங்ககிட்ட பொறுங்க மேடம். என்னோட ஆபீஸ்க்கு வந்தோ அல்ல நேர்ல சந்திச்சோ என்னை கேட்கறப்ப வசதியா இருக்கும். அதனால நான் வந்து பேசுற விஷயத்த நேருக்கு நேரா வந்து என் ஐடி கார்டு காமிச்சு சம்பந்தப்பட்டவங்களையும் வச்சு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு அது புரியும். நல்லதுங்களா? உங்களோட புரிதலுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். நானாக கால் பண்ணி நீங்கள் இவங்களா அவங்களான்னு சொல்லிட்டு நான் கொஷின் பண்ணல. நான் கால் பண்ணி ப்ராப்பராக ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணுறோம், நாங்கள் ஒரு தீர்வை தேடின்னு ஒரு நிகழ்ச்சி கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்ன முறையில் பேசணுமோ அந்த முறையில் தான் நான் ரொம்ப ரெஸ்பெக்டோடு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எடுத்த உடனேயே இந்த கிளைண்ட் அது உங்களுக்கு தெரியாத அப்பெல்லாம் நான் கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட தெரிஞ்சுக்க சொல்றேன். ப்ளீஸ் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்றாரு, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட ஓடிபி கேட்கிறாரு காலையில. ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி சார், நீங்க எதையும் கனெக்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா சார்? பேங்க்ல இருந்து பேசுறேன் அப்படின்லாம் சொல்லி பேங்க்ல என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் சொல்லி தான் கேட்கிறாரு. அதுக்காக நான் ஓடிபி சொல்லிட போறேன். நீங்க ஜெயா டிவி நீங்க சொல்றீங்க சார், நீங்க வழக்கறிஞர்ன்றதுனால அழகா பேசுறீங்க, அது எங்களுக்கு நல்லா புரியுது. நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய திறமையும் அபார திறமையா தான் இருக்கு. அது உண்மையிலேயே வந்து நீங்க டிவியில ஒர்க் பண்ணா வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நீங்க வந்து அவர் சார்பில் நீங்க பேசினாலும் அதுக்கும் வாழ்த்துக்கள் தான். நல்ல பிரஸ்பரம் நீங்க வந்து ஒரு ஐடி கார்டோட என் முறைப்படி என்கிட்ட கேளுங்க. அது முறைப்படி கேட்கிறப்ப அது முறைப்படி நான் பதில் சொல்றேன். நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்க சைட்ல இருந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க சப்போர்ட் பண்றோம். அட்வொகேட் வச்சு இதை லீகலா எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் பார்த்துட்டு எங்க சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். நாங்க திரும்ப திரும்ப வந்துட்டு காவல்துறைக்கு கேட்கிற ஒரே ஒரு விஷயம்தான், மக்களுக்காக சேவை பண்றதுக்காக தான் எல்லாருமே இருக்கீங்க. காவல்துறையா இருக்கட்டும், காவல்துறையில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், மனு வாங்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு பேசிக் மனிதாபிமானத்தோட ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40 வருஷமா தமிழ் ஆசிரியரா இருந்திருக்காரு, 30 புக்கு எழுதியிருக்காரு, 10,000 புக்கு சேகரிச்சு ஒரு தனி நூலகம் மாதிரியே வச்சிருக்காரு. அவங்களோட ஒய்ஃப்மே வந்துட்டு காலேஜ்ல தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுத்து ட்ரீட் பண்ணாம, அவர் வயசு என்ன, அவரை பார்த்து எப்படி உங்களுக்கு அடிக்க மனசு வந்தது, அதை அடிக்கிறதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணது கூட ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுட்டே இருக்க முடியுமா? ஒருத்தர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட தப்பே பண்ணியிருந்தாலும் கூட ஒருத்தர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு வயசானவங்களை பார்த்தா எப்படி அடிக்க கை வருது எனக்கு புரியவே இல்லை. திரும்ப திரும்ப காவல்துறைக்கு நாங்க கோரிக்கையாவும் விடுக்கிறோம். ரொம்ப கோபத்தோடையும் சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிறேன். ப்ளீஸ், உங்களை நம்பி ஒரு மக்கள் வராங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையோடையாவது ட்ரீட் பண்றதுக்கு கத்துக்கோங்க, மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறதுக்கு கத்துக்கோங்க. தமிழ்நாட்டோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 40 வருஷமா எவ்வளோ மாணவர்களை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு.
தமிழ் ஆசிரியரா தமிழுக்கு உண்டான சேவையை அவர் தரப்புல இருந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவரோட காசு ஒரு 17 லட்சம் ரூபாய் லீஸ்க்கு கொடுத்து ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. அந்த காசு கொடுத்தா நாங்க வீட்டை காலி பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அவரோட காசு அவரு கேட்கறதுக்கு கூட அவருக்கு காவல்துறை வந்துட்டு அவர் சைடு நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் எல்லாரும் அவருக்கு ஆப்போசிட்டா இருந்துட்டு அவர் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இப்ப இவர் 1.5 கோடி ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு வக்கீல் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. எங்க சைட்ல இருந்து லீகலா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு எங்களால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.